தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை. வைணவத்தில் 108 திவ்ய தேசங்கள் என்று சொல்வது எந்த கணக்குங்க? இந்தியாவில் 108 திருநாமங்களுடைய திருமாலுடைய ஆலயங்கள் மட்டும்தான் நம்ம வைணவம்னு சொல்லக்கூடிய தமிழகத்தில் 108 ஆலயங்கள் மட்டும்தான் இருக்கா? இது எதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பல நூறு திருமால் ஆலயங்கள் இருக்கின்றன. தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற ஆலயங்கள் நிறைய இருக்கின்றன. ஆனாலும் இந்தியா முழுவதும் 108 திவ்ய தேசங்கள் என்று ஒரு கணக்கு இருக்குங்க. அதாவது வைணவ சமயங்களில் எந்தெந்த திருத்தலங்கள் ஆழ்வார்களால் பாடப்பெற்ற திருத்தலங்களோ அந்த தலங்களுக்கு திவ்ய தேசங்கள் என்று பொருளும் பெயரும் உண்டுங்க. புரியுதுங்களா? ஸோ அது வைணவத்தில் உள்ள ஆழ்வார்களால் பாடப்பட்ட தலங்கள் எத்தனைத்தான் புராண பிரசித்தி பெற்ற இருந்தாலுமே திவ்ய தேச கணக்கில் வராதுங்க. ஆழ்வார்கள் பாடிய தமிழ் பாசுரங்களும் அத்தனை பெருமையும் மிக்கது என்பதுதான் இதிலிருந்து நமக்கு அடங்குங்க. அதாவது பல்வேறுபட்ட திருமாலுடைய ஸ்தலங்களாகப்பட்டது, பெருமாளுடைய ஸ்தலங்களாகப்பட்டது இருந்தாலுமே ஆழ்வார்களால் பாடப்பட்ட சிறப்பு அடைந்த ஒரு கோயில்கள் மட்டுமே திவ்ய தேச வரிசையில் வந்துங்க. இது தமிழ்நாட்டில் 108 திவ்ய தேசங்களாக போற்றப்படுதுங்க. ஸோ அப்போ அந்த தமிழ்நாட்டிலையும் பிற மாநில நிலைகளுக்கும் நமக்கு கொண்டு செல்லாங்க. ஸோ அதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயங்க அது. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.